வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்பிள் விலாக். எஸ், இது என்ன விலாக்னா, இது சர்ப்ரைஸ் விலாக் தான். என் தங்கத்துக்கு நான் போய் சர்ப்ரைஸாக நிற்க போகிறேன். ஸோ எங்களை வந்து நீங்கள் ஒரு லாஸ்ட் 1 இயராக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி என் தங்கத்தை போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண பார்த்தேன். ஸோ நாங்கள் பார்த்து 1 மந்த் ஆச்சு. என் பையனை பார்த்து எனக்கு 1 மந்த் ஆச்சு. ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு போய் அவங்க 2 பேரையும் பார்க்கணுன்ட்டு. நான் ரொம்ப மோசமாக மிஸ் பண்ணுறேன் நான் அவங்கள. ஏன்னா நான் போய் கூடயே சுற்றுவோம், எங்கே போனாலும் குழந்தை, நான், என் ஒய்ஃபுன்ட்டு. ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட நான் அவளை தொல்லை பண்ணி கூப்பிட்டு போவேன். ஸோ எனக்கு ரொம்ப தனியாக இருக்கேன். நான் இங்கே அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நான் போயிட்டு அவளை பார்க்கணும். ஆக்சுவலி 2 வாரமாக எனக்கு கூப்பிட்டுட்ருக்கா, வாமாம்மான்ட்டு. எனக்கு ஆஃபீஸ் போகிறதுனால எனக்கு லீவ் போட்டு போக முடியாது. ஸோ டிக்கெட் கிடைக்கலன்னு ஏமாற்றின்னு இருக்கேன் நான். ஸோ தக்கரில் போடலாம் அப்படின்னு அவள் 2 நாள் ட்ரை பண்ணால் கிடைக்கல டிக்கெட் அவளுக்கு. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே போட்டேன், ஆனால் அவளுக்கு தெரியாது. ஸோ நான் காலையில் போனால் மாட்டிப்பேன், ட்ரெயின் சவுண்ட்லாம் கேட்கும், அந்த மாதிரிலாம் வரும். லாஸ்ட் டைம் கூட போகும்போது கூட டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் கண்டுபிடிக்காத மாதிரி கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்ககிட்ட போய் சொல்லி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் அந்த டவுட் வரக்கூடாதுன்ட்டு நைட்டு 12:40 எனக்கு ஒரு ட்ரெயின் ஆலப்பி எக்ஸ்பிரஸ்ஸு அதில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் அது ஒரு 9 to 10 o'clock போய் சேர்ந்துடும். ஸோ சர்ப்ரைஸாக போயிட்டு, ஏன்னா நம்பாளுங்க ரொம்ப சோம்பேறிங்க, எழுந்துக்கிறதே 9-9:30 தான் எழுந்துப்பாங்க 2 பேருமே. ஸோ 2 பேருமே நான் தான் போய் எழுப்ப போகிறேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட்டை நான் உங்களுக்கும் காட்ட போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அவளுக்காக நான் நிறைய பொருள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஐயோ, காப்பி ரைட் வந்துடும். எங்கே வந்திருக்கேன்னா மாம்பழம் வாங்க வந்திருக்கேன். என் ஒய்ஃப்க்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. மாம்பழம் விற்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா. வாட் மாம்பழம் மேம், ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்வாங்களே, அதுதான். ஃபுல்லாக பங்கனப்பள்ளி மாம்பழம் அச்சு தூள் பண்ணி கேரளாவில் கிடைக்காதுன்னு நாங்கள் நிறைய கிடைக்குன்னா இந்த மாதிரி தோப்புலாம் இருக்குமான்னு தெரில. நம்ம ஊரில் பயங்கரமாக இருக்கும். சீசன் வச்சுக்க 3 வேலையும் மாம்பழம் தான். காலை மாலை மதியம் நைட்டு எல்லா வேலையும் மாம்பழம் தான். ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குல்ல. வாங்க, என்னடா பச்சையாக இருக்குது, மாம்பழமே காணணும்னு தெரியுங்க. இந்த சீசன் கொஞ்சம் கம்மி தான் இதில் பிடிச்சது. கொஞ்சம் உத்து நோக்க ஈஞ்சிங்க பங்கனப்பள்ளி தான். இன்னும் இதெல்லாம் பழுக்கல, கொஞ்சம் செங்கையாக இருக்குது. பறிச்சுட்டு போனால் நல்லது தான். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் தாக்கு பிடிக்கும், அப்புறம் பழுக்கும். ஸோ நம்ம கல்லுலாம் வச்சு பழுக்க வைக்கணும், ஒரு பயம் இல்லாமல் வாங்கலாம். ஏன்னா மரத்துலேயே இருக்குது, நம்ம தான் அதை பழுக்க வைக்கணும். குண்டு மாங்காத்தோப்புக்குள்ள நண்டு போல ஓடிறி, அந்த பாட்டு தெரியலையே எனக்கு. எல்லாம் மாம்பழம் பாட்டாவே எஃபெக்டாக பாடிட்டு இருக்கோம். இடம் எடுத்துன்னு வர போயிருக்காங்க. இடம் எடுத்துன்னு வந்தால் நம்ம படிச்சிடலாம். நான் ஒரு 5 to 10 கிலோ எடுத்துன்னு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அத்தை, மாமா, மச்சான், அவங்க ஒய்ஃபு, என் பையன், என் மொண்டாட்டி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, பெரிய லிஸ்ட் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஊரில் இருந்தால் மாம்பழம் சப்ளை நம்ம ஊருக்கு ஏற்ற நம்ம காட்டணும்ல, அதனால தான். நான் இடம் வந்துதா கையிலே இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் எப்போ பழுக்கணும் அவர் சொன்னால் தான் நம்ம இருக்க முடியும். அதை இருக்கணும். ஓகே டன். அவர் மாம்பழம் ஓனர் அவர் நினைக்காதீங்க, அவர் சும்மா எங்கள் ஃப்ரெண்டு தான். ஓனர் இன்னும் வருவார், அவர் தான் கிளியராக சொல்லுவார். அறுக்க போகிறோம் பாருங்கள், வாங்க கட் பண்ணுறேன். அப்பா ஒரு வழியாக மாங்காய் வாங்கி வந்துட்டோம். அங்கே எடுக்க முடியல என்னால். இங்கே பாருங்கள், 11.5 கிலோ கிட்ட மாங்காய் வாங்கி வந்திருக்கேன் நான். அந்த அக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக பறிச்சாங்களாம். அதை நாங்கள் ஆட்டையை போட்டோம். நல்லா பறித்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், காட்டுறேங்க. நல்லா பெரிய மாம்பழம். இந்த பக்கம் லைட் நல்லா இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று 3/4 கிலோ 1 கிலோக்கெல்லாம் இருக்கும். அவ்வளோ பெரிய மாம்பழம். இதே மாதிரி நான் 11 கிலோ வாங்கியிருக்கேன். இதைத்தான் எடுத்துன்னு போகிறேன் தங்கத்துக்கு. இங்கே செம மழை எங்கள் ஊரில். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக பைக் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ட்ராலிலாம் தூக்கிட்டு நான் மட்டும்தான் இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில், யாருமே இல்லை. இங்கேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அரக்கோணம் போனோம். அங்கே தான் எக்ஸ்பிரஸ் வரும், அது வேறு ஒரு 1/2 hour டிலேவாக வருது. ஸோ எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு அதை தூக்கிட்டு வர்றதுக்கு. ஏன்னா அதில் ஒரு 12 கிலோ மாங்காய் இருக்குது. அப்புறம் என் ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாமே கிடக்குது அதில். ஸோ காட், இப்போ நான் இந்த லோக்கல் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நினைஞ்சிட்டேன், ஓரளவுக்கு காய வச்சுருக்கேன்.
இதுக்கப்புறம் எப்படி போய் சேர போகிறோம் தர லேட் ஆகிடுச்சு. தனியாக உட்காரணும் போய் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொசு வர கடிக்குங்க. ஸோ காண்டாக இருக்குது. ஸோ எல்லாம் எதற்காக? என் தங்கத்துக்காக, என் பையனுக்காக. ஸோ நோ வரிஸ். அவங்க சர்ப்ரைஸ், அவங்க சந்தோஷம், அவங்க ஹாப்பி ஆகணுன்றது தான் என்னோடய அல்டிமேட் கோல். ஸோ அதுக்காக இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. இதோட குடும்பமான கஷ்டம் தான் பட்டிருக்கோம். ஸோ வாங்க போகலாம். பார்த்தீங்களா எப்படி மழை பெய்யுது? அப்பா இந்த மழை ஓய மாட்டேங்குது. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. என் ட்ரெயின் வந்து 1 hour லேட்டு. 1:30 தான் வருமா. 12 காலம் வர வேண்டிய ட்ரெயின் 1:30 வந்தால் நான் எப்படா போகிறேன்? குட் மார்னிங் சொந்தங்களே. ஏஞ்ச மணி 9 ஆச்சு. எல்லாம் ட்ரெயினே ஜாலியாக போச்சு. இங்கே பாருங்க, இன்னொரு 1 hourல போயிட்டு என் தங்கத்தையும் யாரை குட்டியை நான் பார்க்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. போன பாருங்க, மலை ஃபாக். ஆமாய்யா, இந்த ஊரில் பயங்கரமாக மழை பெய்யுது. நம்ம ஊர்லேயும் நல்லா மழை பெஞ்சு நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ அந்த ஊரும் சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய சில மேட்டர்லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் சுத்த போகிறேன் நான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? வாங்க, என் தங்கத்தை வந்து ஷாக் கொடுப்போம். சொந்தங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம லவ்லாக்கோட சுப்ரீம் டைப்பர் பேண்ட். சோ இந்த டைப்பர் பேண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு 12 hours ப்ரொடெக்ஷன் தரும். இப்ப நீங்க நைட்லாம் பேபி இது போட்டு தூங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க 12 hours பயப்படவே தேவையில்லை. ஏன்னா 5 layers இருக்கிறதுனால இது நல்லாவே அப்சர்வ் பண்ணி ட்ரையாவே வச்சிருக்கும். இங்க பாருங்க, குட்டி பையனும் வந்துட்டான் என் கூடவே. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர் சொல்ல வேண்டியது என்னது பாத்தீங்கன்னா, ரேஷ் ப்ரிவென்ஷன். இது அலோவேரா யூஸ் பண்ணி பண்றதுனால நல்லாவே ரேஷ் ப்ரிவென்ட் பண்ணிடும். உங்க குழந்தைக்கு ரேஷஸ் மூலமா இருக்கிற எந்த இரிட்டேஷனும் இருக்காதுங்க. இதுல பாத்தீங்கன்னா 10 million plus breathable pores வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனாலவே நல்ல பிரீத்தபிலிட்டி இருக்குங்க. சோ குழந்தை வந்து நல்லா ட்ரையாவே ஃபீல் பண்ணும். எந்த இச்சிங்ஸோ இரிட்டேஷனோ பேபிக்கு இருக்காது. டேப்பர்னாலே வாசம் நாத்தடிக்கு அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் இங்க இருக்க தேவையில்லை. ஏன்னா நல்ல வாசனை, இது ஃபீல்ஸ் குட் அப்படியே சொல்லலாம். அப்புறம் பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்காங்க. நீங்க ஈரம் ஆயிடுச்சுன்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இந்த எல்லோ வந்து கலர் சேஞ்ச் ஆகி ப்ளூ ஆயிடும். அண்ட் ஈஸி ரேப் பண்றதுக்காகவே இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணிட்டு இது அப்படி ஒட்டுறதுக்காகவே இந்த ஸ்டிக்கரையும் இங்க வச்சிருக்காங்க. சோ இது யூஸ் பண்றதுனால எந்த விதமான ஒரு லீக்கேஜ் பிரச்சனையும் இருக்காது. நானும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்ல. சோ அரணு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். சோ இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. இது அமேசான்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி நீங்களும் வாங்கிட்டு வாங்க. இப்போ வ்ளாக்குள்ள போலாம். சொந்தங்களே, கேரளா வந்தாலே அதுக்கு ஒரு அடையாளமா நம்ம பிளாக் டீ குடிச்சுதான் ஆகணும். ஸோ என்னோட ஸ்பை இங்கே தான் இருக்கா. மினிக்கிட்ட சொல்லவே இல்லை. 2வது திட்டு வாங்க போகிறான் இவன். ஸோ அவள் இப்போ தான் வந்து எழுச்சிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போய் ஒரு ஷாக் எங்கே கொடுப்போம். நான் சொல்கிறேன், கெஸ்ட்லாம் வரல, அவளுக்கு டவுட்லாம் வரல. ஒன்றுமே தெரியாது, வராது. நான் ரெகுலராக வேலைக்கு போகிற மாதிரி வரும்போது தூங்கி வச்சுருக்கேன். அப்படியே வந்து இப்போ பாருங்க, இன்னும் 9-10 மணி வரைக்கும் தூங்குறாங்க ஜாலியாக. அம்மா வீடு வந்துட்டாலே அந்த பண்ணு தான். இப்போ போயிட்டு டீயை குடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பசி, சரி ஒரு டீ போட்டுடலாம் அப்படின்னு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அச்சு இங்கே பார்த்தீங்களா, அந்த ஊர் ஐயா, அந்த ஊருன்றது உள்ள நினைக்கிறேன். சவுண்டு கேட்குறேன். யாரது பயந்துச்சுப்பா. ஐயோ, என் பையனுக்கு தெரியல. 1 monthல ஆடிச்சலாம். ஆடி ஆடி ஐயோ, வாடி குட்டி, வாடி குட்டி.
நீ என்ன இப்படி புடிச்சல பயந்துட்டான். அப்பா உம்மா கொடு உம்மா கொடு அப்பாக்கு உம்மா கொடு உம்மா 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 உம்மா. பெரிய பையனாச்சு. சரி போட்டு சரி மாச்சு ஆளையே மறந்துட்டேன் என் பையனுக்கு. எண்ணி போட்டேன் எண்ணி போட்டேன். சரி போட்டு சரி நான் அவரை கத்திட்டுனா பயந்துட்டேன் அவன். இல்ல அப்பா அப்பா. பிடிக்க வேண்டாம் சொல்றோம். சரி பாடி பாடி. வீரப்பா பார்க்கலாமா வீரப்பா பார்க்கலாமா? பாவா வீரப்பா பார்க்கலாம் வீரப்பா. வீரப்பா இங்க ஹாய் எப்படி இருக்கீங்க பையன்? நல்ல பெருசா இருக்கு என் பையன். சரி போட்டா அம்மா அடிச்சல நம்ம. நீ கூட நல்லா வெயிட் போட்டுருக்கியா? வீரப்பா இல்ல வீரப்பா இங்க வீரப்பா இங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை எங்க பட்டர்ஃப்ளை எங்க எவ்வளவு வந்து பொண்ணு பட்டர்ஃப்ளை. ஏலன் ஓ கொடுத்து எனக்கு அம்மா கொடுத்துருப்பா நீ வேணாம்ப்பா. ஏய் நீ எப்ப பிளான் பண்ண? எனக்கு ஏன் பயமா இருக்கு? ஏல் தங்கம் எப்படி இன்ப அதிர்ச்சி எப்படின்னா அழவே மாட்டேன் பாருங்க அழவே மாட்டேன் நார்மல் ஆயிடுச்சு இவளுக்கு. சொன்னாங்களே ஒரு மாசம் ஒரு மாசத்துல பையன் யாரா நீ கேட்க ஆரம்பிச்சான். வீடியோ கால்ல இவன் அவ்வளவா பார்த்து பேச மாட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு வளர்ற பருவம் இல்லையா. இவர் ஓடி வந்து என்ன புடிச்சிட்டாரு. அவன் வந்து ஐயோ அம்மாவை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு பயந்துட்டா. ஆமா அவசர சர்ப்ரைஸ் தாங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நான் என்னைக்குன்னு தெரியாது. அதனால நைட் ட்ரெயின் போட்டேன். நானே தூக்கமே எனக்கு நல்லா தூங்கினானா. டிக்கெட் கிடைச்சது இல்லவே இல்ல. 4000 போட்டேன். எப்படி எப்படின்னா ஓப்பன் டிக்கெட் தான் இருந்து இது போட்டேன் நான். எப்போ நான் இப்போ போடல 15 நாள் முன்னாடி போட்டேன் டிக்கெட். நான் எந்த அக்கௌண்ட்ல போட்டேன்? எந்த அக்கௌண்ட்ல போட்டேன்? நான் தனி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போட்டேன். ஒரே அக்கௌண்ட் நாங்க 2 பேரும் யூஸ் பண்றோம். அதெல்லாம் போட்டா இவ மாட்டிப்போம். ரொம்ப நாளா நான் வந்து செக் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் டிக்கெட் இல்ல. இவன் என்ன பண்ண போறா? தட்கால்ல புக் பண்ணலாம் தான் சொன்னா. எரும மூடு. லேப்டாப்ல தூக்கிட்டு வந்திருக்கேன். பல்லு எல்லாம் வளக்கிட்டு இருந்தாங்க. எப்போ பல்லு வளக்கி கட்டன் சாயா எல்லாம் குடிச்சிட்டு தான் நான் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் கட்டன் சாயா தான், அப்புறம் தான் என் தங்கம் அப்படின்னு சொல்லி கட்டன் சாயா போட்டு வந்திருக்கேன். நான் பசிக்குது தாங்க வாத்தாங்க. குண்டை தொப்பை போட்டுருக்கேன். ஆமா தாங்க வெயிட் ஆயிடுச்சு தாங்க. நான் கூட குறைக்கணும் ஜிம்முக்கு போறேன். ஏன்னா அந்த உழுந்து அடிப்படத்துல இருந்து நான் ஜிம்முக்கு போல. நான் வந்து பழைய மாதிரி மறுபடியும் மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சபதம் எடுத்திருக்கேன். இப்படி 5 வாட்டி போட்டு சரியா 5 வாட்டி போடுறேன். எனக்கு வந்து ரஜினி அங்கிருந்து எடுத்துட்டு வரியா? ஆமா ஊர்ல இருந்து எடுத்து வரேன். நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல மாங்காய் வாங்கி வந்திருக்கேன். 10 கிலோ வார காட்டுறேன் நான். சரியா பேக்ல இருக்கு. மூச்சு வாங்குற சாமி. நீ வந்தா நானே பண்ணிக்கிறேன். மாங்காய் பாட்டு பண்ணதான் மாங்காய் தெரியும். அது நான் பாட்டது. அதையும் நான் பாட்டேன். எப்ப பாடினேன்? மாங்காய் பாட்டு இருக்கு. பச்சை மாங்காய் பழுத்த மாங்காய் தெரியாது. இது ஃபுல்லா மாங்கையா? இது ஒண்ணு பழுத்து இருக்கு. அதை சாப்பிட்டுக்கோ. இதெல்லாம் பச்சையா தான் இருக்கு. ஆனா எடுத்து வச்சா பங்கனப்பள்ளி. பங்கனப்பள்ளி வங்கன இல்ல வங்கனையா? பங்கனப்பள்ளி உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? அதை பங்கனப்பள்ளி தானே. சூப்பர். எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. ஆமா தாங்க 3 சைஸ் இருக்கு. வச்சு பாரு. பாத்தியா அப்ப தெரியுதா நீ எவ்வளவு பெருசா இருக்கு? மூஞ்சி சின்னதா இருக்கு. வச்சு வச்சா குட்டியூண்டா இருக்கு. அரை நீங்க பாரு மேங்கோ மாங்கா வேண்டேன். அப்பா கிட்ட வீரப்பன் எப்படி ஆகாட்டிச்சு? கார்ல போலாமா? சரி போ இன்னும் 4 நாள் வராது. ஓவரா பண்ணாத சிலுக்கு. சிலுக்கு இங்க இருந்து போ. சிலுக்கு அப்பாக்கு ஒரு அடி கொடுக்கு. அடி போடு அடி போடு அடி 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 அடி. அரண்
அரை நைஃபை போயிடா மண்ணு போயிட்டாரு அரை நைஃபை அரை நைஃபை சரி அப்பா ஐஃபை ஐஃபை கூட நான் போய் தோசை சாப்பிட்றேன்டா எனக்கு நீ முக்கியலடா தோசை தான்டா முக்கியம் எனக்கு